உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் பாவர்சு ஆகியோர் மறைவையொட்டி திருச்சி மாவட்டம் விசிக மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் அஞ்சலியும் வீரவணக்கமும் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் திருச்சி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை, திருச்சி மண்டல செயலாளர் பிரபாகரன், மகளிரணி தோழர் லட்சுமி பிரியா, டெய்சி ராணி, மாவட்ட துணை செயலாளர் ரஹி மற்றும் கட்சியினர் வழக்கறிஞர் பழனியப்பன், அண்ணாதுரை, ஜெயக்குமார், சந்திரமோகன், பீமநகர் செல்வம், தில்லை குணா, சவுகத், பாலகிருஷ்ணன், முத்துக்குமார், சுதாகர், வேல்முருகன், பூபதி, அப்பாஸ், முதல்வன், ஜீவன், தேவன், இளம் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி பாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் பாவர்சு ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம் அருகில் விசிக மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஸ்ரீ வாஞ்சியத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நன்னிலம் நிர்வாகிகள் ஒன்றிய செயற்குழு கூட்டம் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் அச்சுதை உலகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் முதன்மை செயலாளர் பாவரசு மற்றும் மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தோழர் நல்லக்கண்ணு ஆகியோருக்கு இரங்கல் தெரிவித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி முகவர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும், இந்த பகுதியில் ஒருதலைபட்சமாக செயல்படும் காவல்துறையினருக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் திருமா ராஜேஷ், மண்டல செயலாளர் NT இடிமுரசு, மண்டல துணை செயலாளர்கள் சீமா மகேந்திரன், தமிழழகன், மாவட்ட துணை செயலாளர் கணேசன், முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன், நகர செயலாளர் பாஸ்கர், ஒன்றிய பொறுப்பாளர்கள் பிரபு, செஞ்சுடர், செல்வம், ஜெரால்டு, ரகுராமன், கண்ணன், ராஜ், சுதாகர, முருகையன், குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் காஞ்சிபுரம் அண்ணா பேருந்து நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் மறைவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மாவட்ட செயலாளர் அருள்நாதன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மேலிட பொறுப்பாளரான மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாசறை செல்வராஜ், மண்டல துணை செயலாளர் மதி ஆதவன், பொருளாளர் திருமாதாசன், ஊடக அமைப்பாளர் கனகராஜ், மாநகர ஒன்றிய கவுன்சிலர் ரேகா ஸ்டான்லி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் விளவன், நகர செயலாளர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத்குமார், ஒன்றிய செயலாளர் சத்யா தனகோபி, வழக்கறிஞர் சதீஷ், உலகநாதன், தினேஷ், ஞானம், ரமேஷ், கோபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மணவாளன் தலைமையில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தி உரையாற்றினார். இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் வெற்றிவேந்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாகராஜன், மாவட்ட துணை செயலாளர்கள் சக்திவேல், ராவணன், தென்னவன், வீராசாமி, செல்வபாரதி, வில்லியம்ஸ், பொன் காமராஜ் மற்றும் பகலவன், ரவி, திருநாவுக்கரசு, இளந்தமிழன், மகேந்திரன், ஆனந்தமணி, ஆற்றல் அரசு, செல்வகுமார், வானமாதேவி, ராஜா, ரவீந்திரன், கடல் கார்த்தி, மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் கீதா, பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் பாபரசு ஆகியோரின் மறைவையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரா சுப்பையா தலைமையில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இதில் மண்டல துணை செயலாளர் தமிழ்வேந்தன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் ரேவதி, தெற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் இஸ்தாக் அகமது, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை தெற்கு மாவட்ட அமைப்பாளர் அபுதாஹீர், மாணவரணி தெற்கு மாவட்ட அமைப்பாளர் ராஜேஷ்குமார், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பொறுப்பாளர் அசதுல்லா, கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை பொறுப்பாளர் சிம்சோன், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட அமைப்பாளர் கனகராஜ், புரட்சிகர மக்கள் அதிகாரம் கார்த்திகேயன், 37வது வார்டு செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் விசிக அலுவலகத்தில் விசிகவின் மறுசீரமைப்பு, புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கணுவின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், நகர செயலாளர்களான மணிமாறன், அருள், மாவட்ட துணை செயலாளர் வீரா, தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் மாறன், நிர்வாகிகளான செல்வம், சீமான், ஏழுமலை, ரவி, தாஜ், நிஷா, மணிமாறன், சீதாராமன், இளவரசன், சுந்தர், ராஜீவ்காந்தி, கணபதி, வெங்கடேசன், ருத்ரா, மதன்குமார், பவித்ரன், ராசி பைந்தமிழன், தயாளன், தனசேகரன், சேட்டு, அபி, கோபிநாத், தமிழ்வாணன், ருத்ரகோட்டி, கேசவன், கோபால், அப்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் பாவரசு மறைவையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் போர்க்கொடி ஏந்தி தலைமையில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மண்டல செயலாளர் பேராசிரியர் ஜான்சன் கிறிஸ்டோபர் கலந்து கொண்டு மறைந்த மாநில முதன்மை செயலாளர் பாவரசுவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார். இதில் மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் குமாரசாமி, மாவட்ட பொருளாளர் துரை முத்தரசு, மாவட்ட துணை செயலாளர் வாஞ்சிநாதன், ஆண்டி, அப்துல் கலாம் ஆசாத் மற்றும் விழாவின் நகர்மன்ற உறுப்பினர் திருமாறன், ஹக்கீம், சேட், ஒன்றிய செயலாளர் ஜெய்சீலன், நகர பொருளாளர் தமிழண்ணன், மணிமுத்து, இளையதுரை, ஆதிவிளவன், சிலதுரை, ஆனந்தன், அன்பழகன், கார்த்தி, முரளி, சிங்கார மணி, கார்த்திக் முத்து, மருதமுத்து, செந்தமிழன், மாரிமுத்து, சுரேஷ், ஆதி, ராஜா, ஷேக் அப்துல்லா, குருநாதன் மற்றும் கொடைக்கானல் நகர துணை செயலாளர் செல்வராஜ், குமார், சின்னசாமி, முருகன், வள்ளிதயாளன், குரல் நெறியன், முத்தமிழன், சந்திரன், மதன்குமார், மஞ்சைநாதன், ராஜகணபதி, கோதை திருமாறன், மகளிர் வீரமணி மற்றும் தமிழ் புலிகள் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் ரணிகன், பாராளுமன்ற தொகுதி செயலாளர் தர்மராஜ், நகர துணை செயலாளர் மாரிமுத்து, இளம் புலிகள் அணி செயலாளர் பாலாஜி, திருவள்ளுவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதன்மை செயலாளர் விடுதலை சிறுத்தைகளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை, அண்ணன் எழுச்சி தமிழுடைய உயிரும் உடலுமாக சதையும் நகமுமாக இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை அண்ணன் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு அவர்கள் மிக உடல் நோய்வாய்ப்பட்டு பல்வேறு இடங்களிலே மருத்துவ சிகிச்சை பெற்று மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் இறந்திருக்கிறார். ஆரம்ப காலத்திலிருந்து இந்த மக்களுக்கான விடுதலைக்கான களத்தில் தலைவர் செல்லாத இடங்கள் கூட பல்வேறு இடங்களுக்கு சென்று ஒவ்வொரு நபரையும் ஒரு முறை 2 முறை பார்த்து பேசி பழகிவிட்டால் அந்த நபரை பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய மிகப்பெரிய நினைவாற்றல் கொண்ட போராளி. மாநாடு, பொதுக்கூட்டங்கள் போன்ற மேடைகளை ஒழுங்குபடுத்துவதில் மிக கைதேர்ந்த போராளி. கட்சி நிர்வாகிகளை அரவணைப்பதிலும் அன்போடு கடுமையாக திட்டி அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதில் மிகப்பெரிய பக்குவம் கொண்ட மிகப்பெரிய ஆற்றல் மிக தலைவர். அண்ணன் எழுச்சி தமிழருடைய அனைத்துமாக இருந்த அண்ணன் ஏசி பாவரசு அவர்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியின் சார்பாக, மாவட்டத்தின் சார்பாக நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மண்டலம், மாவட்டம், நகரம், பேரூர் மற்றும் முகாம் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம். அண்ணன் ஏசி பாவரசு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறோம்.
தொகுதி மாவட்ட செயலாளர் போர்க்கொடியேந்தி. மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மற்றும் விசிக முதன்மை செயலாளர் பாவரசு ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்தில் விசிக மாவட்ட செயலாளர் குமரேசன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நினைவேந்தல் உரை வேதாச்சலம் குடியாத்தம் நகர பொறுப்பாளர் ஜெய் கணேஷ், சரவணன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் சரவணன், விடுதலை செழியன், பேரணாம்பட்டு நகர பொறுப்பாளர்கள் சேகர், பிரதீப், குமரேசன், ராஜேஷ், சிவகுமார், பிரபு, ரகு, பிரவீன், சுதாகர், முனிரத்னம், செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள வேப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நபார்டு வங்கியின் மூலம் ஊரக உள்கடன் நிதியில் 1,41,00,000 மதிப்பீட்டில் 6 வகுப்பறைகள் கொண்ட புதிய கூடுதல் கட்டிடம் அமைக்கப்பட்டது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து வேப்பூர் திமுக கிளை கழக செயலாளர் ஹரி ஈசன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் பரமசிவம், மேலாண்மை குழு தலைவர் முத்துலட்சுமி ஆகியோர் முன்னிலையில் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் புதிய வகுப்பறை கட்டிடத்தை பார்வையிட்டு குத்துவிளக்கு ஏற்றி மாணவர்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்வில் பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினரும் விசிக நல்லூர் ஒன்றிய அமைப்பாளருமான அர்ஜுன் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்து பள்ளி மாணவர்களின் நலனுக்காக கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை அமைக்க முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதற்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டையை அடுத்த கரிகுப்பம் கிராமத்தில் ILFS என்ற தனியார் அனல்மின் நிலையம் உள்ளது. இந்த அனல்மின் நிலையத்தில் உள்ளூர் மக்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்நிலையில் விசிக மாவட்ட செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு வழங்க கோரி அனல்மின் நிலையம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிர்வாகத்தின் தரப்பில் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதையடுத்து அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த போராட்டத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் பால அறவாழி, மண்டல செயலாளர் செல்வமணி, செய்தி தொடர்பாளர் பெரு சருத்திரன், மாவட்ட துணை செயலாளர்கள் ஆதிமூலம், கமல்ராஜ், மாநில நிர்வாகிகள் குறிஞ்சி வளவன், நீதி வளவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்கள் வினோத், இந்திரா காந்தி, நிர்வாக குழு உறுப்பினர் சிவ பாலச்சந்திரன், மாவட்ட அமைப்பாளர்கள் யாழ் திலீபன், தெய்வநாயகம், மூர்த்தி, பாவாடை, ரமேஷ், கிள்ளை, நகர செயலாளர் விஸ்வநாத், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி, பரங்கிப்பேட்டை நகர செயலாளர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ILFS கம்பெனி கரிக்குப்பம் ஆனது பல ஆண்டுகளாக நிதி வருகிறது. ஆனால் இந்த நிறுவனம் பகுதியில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அப்பகுதியில் உள்ள கிராமத்துக்கும் உண்டான அடிப்படை வசதி இதுவரை செய்து தரல. இதை கேட்டு நாங்கள் ஒரு 10 நாளுக்கு முன்பு வெள்ளை அறிக்கை கேட்டோம். அந்த வெள்ளை அறிக்கையானது இது வரைக்கும் எங்களுக்கு வழங்கப்படலை. நாங்கள் அதனால் நாங்கள் இன்றைக்கி முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம். நிர்வாகம் எங்களுக்கு சரியான ஒரு பதிலீடு கொடுக்கலாம். இந்த முற்றுகை போராட்டம் தொடரும். எங்கள் தலைவரை கொண்டு இந்த மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் தொடரும். சீக்கிரம் எங்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இப்பகுதி வாழ் மக்களுக்கு எங்களுக்கு அது வேலை வாய்ப்பு தரணும். அதாவது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கரிப்பு மக்கள் எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அந்த கிராமத்துக்கு உண்டான இன்னும் இது வரைக்கும் அடிப்படை வசதியிலே செய்து கொடுக்கல. அதே போல் இந்த கம்பெனிக்கு சுற்றியுள்ள 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அனைத்து கிராமத்திற்கும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் மறைவையொட்டி கள்ளக்குறிச்சியில் உள்ள மந்தைவெளி பகுதியில் இருந்து அம்பேத்கர் சிலை வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகள் இரங்கல் ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். இதில் விசிக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியழகன், மாநில துணை செயலாளர் கருத்துக்கள் பரப்புரை பாசறை பாலு, இந்திய தேசிய காங்கிரஸ் நகர செயலாளர் குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் ஏழுமலை, மக்கள் அதிகாரம் மாவட்ட செயலாளர் ராமலிங்கம், தந்தை பெரியார் திராவிட கழக மாவட்ட செயலாளர் பிரபு, விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் முருகேசன், விசிக நிர்வாகிகள் முருகவேல், கனகசபை, ஏழுமலை, ஆதி மோகன்லால், ராஜாராம், மோகன், நேரு, கமலா, இளையராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் AC பாவரசு மறைவையொட்டி சேலம் மாவட்டம் விசிக மேட்டூர் தொகுதி மாவட்டத்தின் சார்பில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திராவிட கழக மாவட்ட தலைவர் பாலு, மாவட்ட செயலாளர் கலைசெல்வன், திராவிட பண்பாட்டு இயக்க மாநில தலைவர் முல்லைவேந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு
மழை தூவி புகழஞ்சலி செலுத்தினர். இதில் பொது உடைமை சிந்தனை பேரவை வழக்கறிஞர் சிவராமன், மெய்யழகன், தொகுதி செயலாளர் சிவகுமார், நகர செயலாளர் சிவகுமார், மேற்கு திரிலோக சுந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடப்பாக்கத்தில் கிரிராஜன் என்ற சிறுவனை பாமக நிர்வாகிகள் தாக்கியதை கண்டித்து விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக நிர்வாகிகள் எழில் கரோலின், பார்வேந்தன், விடுதலை செழியன், புகழேந்தி, அன்பு செல்வன், தென்னவன், கனல்விழி, எழிலரசு, அருள்நாதன், ராஜ்குமார், ஆதவன், விடுதலை செழியன், அகிலன், தமிழினி, சகாதேவன், குமார், வெற்றி, மேகநாதன், மணவாளன், தமிழரசன், பன்னீர், அகிலன், அமுல், அரசன், மகா உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,